Hi guys, 3rd September அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 உடைய ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 25,300 அண்ட் அதை வந்து ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா 25,340 அண்ட் அதையும் நல்ல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் 25,390 வரைக்கான போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ண உடனே எல்லா டைமுமே வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கும். ஆல் டைம் ஹை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் ஒன் டே பேக் கேண்டலில் வந்து செக் பண்ணிங்கன்னா தெரியும். எப்போவுமே ஆல் டைம் ஹை டச் பண்ண உடனே ரிவர்ஸ் ஆகிருக்கும். ஈவன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்ததுக்கப்புறமும் டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறமும் இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு திருப்பி அங்கேருந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல் டைம் ஹை டச் பண்ணும்போது ரொம்ப காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பிரேக் அவுட்ஸோட வால்யூம்ஸ் எல்லாம் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோடைய ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,560. ஸோ இதையும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுக்குது ஒரு ஒன் டே க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா மட்டுமே ஃபர்தராக வந்து பை ட்ரெண்ட் பாசிபிள். அண்ட் அதனுடைய இனிஷியல் டார்கெட் 51,650 எடுத்துக்கலாம். அண்ட் டவுன் சைட் சப்போர்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 51,270. ஸோ இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் பை ட்ரெண்ட் தான். இதுக்கு நடுவில் ஒரு கன்சால்டேஷன் ஒரு பை ஆன் டிப்ஸ் இங்கே வந்துட்டு ரிவர்சல் அப்படி கூட ஆகலாம். ஸோ 51,270 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக அங்கே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா இனிஷியல் டார்கெட் 51,170 எடுத்துக்கலாம். அண்ட் செகண்டரி டார்கெட் 50,972 எடுத்துக்கலாம். 970 வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவலில் வந்துட்டு பிரேக் பண்ணும்போது மட்டும் ட்ரேட் எடுங்க. பிகாஸ் அதுக்கு இன்பிட்வீனில் வந்து கன்சால்டேஷனும் இருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்காகவும் இருக்கலாம். ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகலாம். பை ட்ரெண்ட்லேயே இருந்திருக்கலாம், செல் ட்ரெண்ட்லேயே இருந்திருக்கலாம், ஆர்எல்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணும்போது டேட்டாஸ் வந்துட்டு கன்சிடர் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.